அப்பா வேற இறந்துட்டாரு, எனக்கும் உடம்பு சரியில்லை. அண்ணன் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு வரான். நீ நல்லா படி சாம். சரிம்மா, நான் ஒழுங்கா படிக்கிறேன். தினேஷ், தினேஷ், சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன்ப்பா, மறக்காம எடுத்துட்டு போப்பா. சரிம்மா, எடுத்துகிட்டு போகிறேம்மா. பசங்களா, எக்ஸாமோட மார்க்கு நான் சொல்ல போகிறேன் எல்லாரோடதும். ஃபஸ்ட்டு சுமன். சுமன் மேக்ஸில் வந்து 30, சயின்ஸில் 22, சோசியலில் 10, தமிழில் 35, இங்கிலீஷில் முட்டை மார்க்கு. போய் உங்கள் அம்மா கிட்ட கூட நல்லா வறுத்து சாப்பிடுவேன். மக்கு மக்கு ஒன்றுத்துக்குள்ள ஆக்கிடல. நெக்ஸ்ட்டு ரேஷ்மி. ரேஷ்மி வந்து சயின்ஸில் 35, சோசியலில் 60, மேக்ஸில் 47, இங்கிலீஷில் வந்து 70, தமிழில் வந்து 82 எடுத்திருக்கா. போதுமாம்மா மார்க்கு, நல்லா பேச்சு மட்டும் பேசுகிறல்ல. அடுத்து சாம். சாம் வந்து சயின்ஸில் 92, சோசியலில் 96, மேக்ஸில் 100 மார்க்கு, தமிழில் 90, இங்கிலீஷில் 99 எடுத்திருக்கா. வெரி குட் சாம். அம்மா, இன்னைக்கு ஸ்கூலில் எனக்கு மார்க் ஷீட் கொடுத்தாங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறேன்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா சாம். சாம், சூப்பர்ரா. அது மட்டும் இல்லைம்மா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் எனக்கு ப்ரைஸ் தர்றாங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. அதுக்கு நீங்களும் வரணும்மா. சரிப்பா, நான் கண்டிப்பாக வரேன்ப்பா. அன்புள்ள ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாம் கூட ஸ்கூலில் நல்ல மதிப்பெண் எடுக்க உதவி செஞ்சிரு, அதுக்கு நன்றி ஏசப்பா. என்னடா சுமனே, பேப்பர் கொடுத்தாங்களா? இல்லையே, அது ஒன்றும் கொடுக்கலையே. ஏய், நீ திருட்டு வைக்கும் போதே தெரியுதே, உன் பேக்கை கூட பார்க்கலாம். ஒன்றும் இல்லைம்மா. என்னடா எல்லாத்துல ஃபெயில் ஆகிட்டுக்கிறா, எருமா மாடு. நீ சோறு துணுத்துலாம் லாக்கிய. எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய பள்ளியில் சிறந்த மாணவனாக இருக்கிற ஷாம் நிமித்தம் நம்முடைய ஸ்கூலுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்முடைய ஸ்கூல் தான் வந்து பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்லிட்டு கலெக்டர் அறிவிச்சிருக்கிறாங்க. சாமால நம்ம ஸ்கூலுக்காக நல்ல பேர் வச்சிருக்கு. சாம், என்னால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சாம். ஷாம், ரொம்ப சந்தோஷம் ஷாம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ அண்ணா. நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஏசப்பா தான் நமக்கு இவ்வளோ தூரம் வரத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு.